ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோம். இன்றைக்கி அருமையான நல்ல ஹெல்த்தியான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பிங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கொடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் 300 கிராம் அளவுக்கு நான் 3 பீட்ரூட் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தாராளமாக ஒரு 6 பேருக்கு உண்டான சாப்பிட்றதுக்கு உண்டான அளவில் நான் சொல்லிகிட்ருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கடலைப்பருப்புங்க. கடலைப்பருப்பு ஒரு 125 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரணும். இப்போ இது பீட்ரூட்டும் தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே சமயம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி பொடி பொடியாக எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 12 பல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் உரிச்சு எடுத்துக்கோங்க. தக்காளியை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க. அதே சமயம் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு பூண்டையும் உரிச்சு வச்சுட்டு தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம பீட்ரூட்டை வந்து தோல் சீவி நல்லா பொடி பொடியாக, அதாவது பொரியலுக்கு கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. எல்லாம் ரெடி பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கலாம் தாளிக்கிறது எப்படின்ட்டு. பாருங்கள், டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பூண்டு உரிச்சு வச்சாச்சு, வெங்காயம் கட் பண்ணியாச்சு. கடலைப்பருப்பும் அதே சமயம் அரை மணி நேரம் பாருங்கள் நல்லா ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறி வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். தக்காளியும் அரைச்ச தண்ணி மிக்சிலேருந்து கழுவி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் குக்கரில் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். குக்கர் எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுருங்க. இதில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அதாவது கடல் எண்ணெய் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு இருந்ததும் கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. வெறும் கடுகு தான் நான் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு சீரகமும் சோம்பையும் சேர்த்திடலாம். அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, அந்த பூண்டு வந்து கடலைப்பருப்புன்றதுனால நான் பூண்டு சேர்த்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம், இல்லை கம்மி கூட பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். பாருங்கள், இப்போ நல்லா பூண்டு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். 1-2 குறுக்கால தான் கட் பண்ணியிருந்தேன், நீல வாக்கில் கட் பண்ணல. அதனால் நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருந்தால் போதுமான அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை, அதாவது 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் வதங்கி வந்த பிறகு 1 கொத்து கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீட்ரூட்டு சேர்த்திக்கலாங்க. பீட்ரூட்டு நல்லா பொடி பொடியாக பாருங்கள் இந்த அளவுக்கு நான் நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காதுங்க. சட்டுன்னு நம்ம மாவு பிசைஞ்சு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கம் சப்பாத்தி சுட்டோம்னா சீக்கிரமாக குயிக்காக வேலையாயிடும். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிடலாம், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்திக்கலாம். பீட்ரூட் சேர்த்தின பிறகு மசாலா சேர்த்திக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சேர்த்திக்கோங்க, கூட குறைச்சி. நான் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்திருக்கேன். 1 பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், அதாவது சாம்பார் பொடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. உங்கள் காரத்தை அந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அதே சமயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திருக்கேன். தக்காளி அரைச்ச விழுது, தக்காளி தோலோடு சேர்த்து வதக்கலாம். ஆனால் தோல் திப்பி திப்பியாக வரும், பிள்ளைங்க எடுத்து வைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திட்டோம்னா எடுத்து வைக்க மாட்டாங்க. அதிலே நம்மளுக்கு அந்த சாந்து பதத்துக்கு நல்லா கரெக்டாக வெந்து வரும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளியெல்லாம் கலந்து விட்ட பிறகு இப்போ நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கடலைப்பருப்பு, அதை வந்து நல்ல தண்ணி ஊற்றி தான் 1 டம்ளர் ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அதனால் அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா பருப்பும் வெந்து வரணும், நம்மளுக்கு காயும் வெந்து வரணும். அதனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கணுங்க. நான் தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் மிக்ஸி கழுவுன தண்ணியில் தான் நான் மறுபடியும் இன்னொரு டம்ளர் அதை சேர்த்திக்க போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம அந்த மிக்ஸி கழுவி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து இந்த கப்லேயே கொஞ்சமாக தக்காளி இருக்கனால அதிலே கலந்து விட்டு சேர்த்திக்கலாம். இது கரெக்டாக சரியாக இருக்குங்க தண்ணி. ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றுவீங்களோ அதே அளவுக்கு ஊற்றுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. நான் விசில் விடும்போது கரெக்டாக ஃபோன் வந்து கட் ஆகிடுச்சு, வீடியோ எடிட் ஆகிடுச்சுங்க, சாரிங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா விசில்லாம் போன பிறகு ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகணும். அப்போ தான் அப்போதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். சூப்பராக வெந்து வந்திருக்கு. அடியெல்லாம் எதுவுமே பிடிக்காதுங்க. கரெக்டாக ஒரு 6 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பருப்பும் வெந்து வரும், அதே சமயம் பீட்ரூட்டும் நல்லா வெந்து வரும்.
பருப்பு வந்து ரொம்ப குழஞ்செல்லாம் இருக்காதுங்க, கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக தூவி விட்டுட்டு சுட சுட சப்பாத்தி சுட்டு பரிமாறினீங்கன்னா சும்மா எத்தனை சப்பாத்தி சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நான் இப்போ அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்கிறதே இது தாங்க. சப்பாத்தினாவே சைட் டிஷ் ரெசிப்பியாக இதை நான் செஞ்சுருவேன். மதியத்துக்கு ரசம் சாதம் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம், அவ்வளோதாங்க. பாருங்கள், ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டேன். சூப்பரான அருமையான நல்ல ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட்டு வச்சு சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், நான் சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சைட் டிஷ்ஷாக நான் தொட்டுட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேட்டு விரும்பி விரும்பி சாப்பிடுவீங்க, செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி நான் இதை அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து சப்பாத்தி ரோலாக கூட நீங்கள் இதை உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி அப்படியே ரோலாக கூட செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.